சின்ன பிள்ளையா இருக்கிற என்ன சொன்ன? நான் சின்ன பிள்ளையா இருக்கையில டேய் நீ ஏன் சின்ன புள்ள தான்டா? ஆனா நான் 7வது படிக்கிறேன் சார். இப்ப 7வது படிச்ச நீ பெரிய பையனா? நீ 2வது படிக்கும் போது சின்ன பையன், 7வது படிக்கும் போது கணக்கு பண்ணி பாருங்க. இந்த ஊர்ல அவ்வளவு பறவைகள் பார்ப்பேன். மஞ்சள் சிட்டு, தூக்குடாங்குருவி, முக்குளிப்பேன், கரிச்சா அப்படின்னு அவ்வளவு பறவைகள் பார்ப்பேன். ஆனா இப்பெல்லாம் ஒரு பறவையை கூட பார்க்க முடியறது இல்ல. பறவைகள் சரணாலயத்துக்கு போனா கூட இந்த மாதிரி பறவை எல்லாம் பார்க்க முடியறது இல்ல சார். ஆடி காத்துல அம்மியும் பறக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் கொடிக்கம்பத்துல கட்டின கொடி கூட பறக்க மாட்டேங்குது சார். காத்தடிச்சா தானே, காத்து இல்ல, மழை தண்ணி பெய்யறது இல்ல, வெக்கையில வெந்து சாகுறோம் சார் நம்ம. ஐயா, நீங்க குன்றக்குடி மலை பார்த்திருப்பிய, கொடைக்கானல் மலை பார்த்திருப்பிய, எங்கேயாவது பிளாஸ்டிக் மலை பார்த்திருக்கீங்களா? இந்த தேவட்ட ரஸ்தா இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர் அப்படியே மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு சார். காடுகரை எல்லாம் கட்டடங்களா முளைச்சு போச்சு, நாடு நகரம் எல்லாம் நச்சுவாயு நிறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டு நிலைமை இப்படித்தான் ஆகி போச்சு. ஐயா, அரசாங்கம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா 4 வழிச்சாலைகள் அமைக்கிறேன்னு ரோட்டு ஓரத்தில் உள்ள எல்லா மரத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் உண்டுன்றாங்க. ஆனா அது செய்தா நம்ம அரசாங்கம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்த கூடாதுன்னு அறிவுரை சொல்றது அரசாங்கம். ஆனா பிளாஸ்டிக்கை தயார் செய்யறத தடை செய்யறத செஞ்சிருக்காங்க அரசாங்கம். நாங்க எங்கேயாவது வீதியிலயோ இல்ல ரோட்லயோ போகும்போது கீழே பிளாஸ்டிக் பேப்பர் கிடைச்சுனா அதை தூக்கி குப்பை தொட்டியில போடுன்ற ஒரு உணர்வு எனக்கு வரும் இல்லையா? வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல அவ்வளவு வயக்காடு இருக்கும், பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயக்காட்டை கூட காணோம். எல்லாத்தையும் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. சோறு போட்ட நிலத்தை இப்ப கூறு போட்டு வித்துட்டு இருக்காங்க. கேட்டா அதுக்கு பேரு ரியல் எஸ்டேட்டா. ஐயா, சந்திர மண்டலத்துல தண்ணி இருக்குன்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த இருக்க சடையங்காட்டிலே தண்ணி இல்ல. இப்ப ஐயா, முன்னாடிலாம் எங்க ஊர்ல 10 அடி 15 அடி தோணாலே தண்ணி வந்துடும். ஆனா இப்பெல்லாம் 100 அடி 150 அடி தோணாலும் தண்ணி வர மாட்டேங்குது. நீங்க கையில வச்சிருக்கீங்களா செல்போன், அது வெறும் செல்போன் கிடையாது, அது சிட்டுக்குருவிகளோட சவப்பெட்டி. என் தாத்தா சுதந்திரத்துக்காக போராடினாங்க, என் அப்பா சோத்துக்காக போராடினாங்க. நான் இனிமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக போராடுங்க. என் மய நாளைக்கு உசுருக்காகவே போராடுறேன். இந்த நிலைமை வேணுமா சார்? சார், நம்ம சந்ததி எல்லாம் நம்மள வாய் நிறைய வாழ்த்தணுமா இல்ல வயிறு நிறைய தூத்தணுமா? இந்த காக்கை தன்னோட வாழ்நாள்ல 30,000 விதைகளை விதைக்குமா? மனுஷங்க நாம ஒரு விதையாவது இதுவரை வச்சிருக்கோமா? ஐயா, நம்ம பூமி நல்லா இருக்கணும்னா இல்ல நாம நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா இயற்கையை காதலிச்சே ஆகணும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Share chat.